வசிய மை தான் வந்து அதை பொட்டா பயன்படுத்துவாங்க. பொட்டு மாதிரி. பொட்டுன்னா பொட்டு இல்லை, பொட்டு. அது தமிழ் நெத்தியில் வைக்க பொட்டு. அது பொட்டுன்னு சொல்லலாம், பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது எதுக்காக அப்படி வசிய பொட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, இப்போது ஒரு பெண் இருக்காங்க, மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போது அவங்களால பெருசாக மை வச்சுட்டு போக முடியுமா? ஒரு பட்டையை வைக்க முடியுமா? முடியாது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிறேன் பை, நான் பேசும்போது என் ஆப்போனட் ஆளுங்க வந்து நான் சொல்கிறதுக்கு ஆமாம் சாமி சொல்லணும், நான் சொன்னால் அவங்க கேட்கணும், நான் மார்க்கெட்டிங் ஒரு பொருள் விற்றா அதை அவங்க வாங்கணும், நான் லீடராக இருக்கும்போது நான் சொன்னால் அவங்க அதை செய்யணும், என் கீழே அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். நான் அவங்க வந்து நம்ம அடிமைப்படுத்தலை, பட் நான் சொல்கிறது அவங்க செஞ்சால் போதும். நான் சொல்லும்போது அவங்க எதிராளி எதுவும் ஆப்போசிட் பர்சன் வந்து எதிர்த்து பேசக்கூடாது. அதுக்காக அதை செய்கிறது அந்த வசிய மை. இது வந்து பார்த்திங்கன்னா மை மூலிமா செஞ்சு தான் பொட்டாக வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஆண் வரலாம், பெண் வரலாம், ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு போகிறீங்க, இல்லை தன் கணவரை வசியம் பண்ணுறீங்க, இல்லை தன் லவ்வரை வசியம் பண்ணுறீங்க, ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ யாருக்கு யாரோனோ வசியம் பண்ணலாமா. அந்த உறவில் ஒரு உண்மை இருக்கணும். அந்த உறவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழகிருந்து ஒரு சண்டையில் பிரிஞ்சிருக்காங்க, சின்ன சின்ன மனக்கசப்பால் பிரிஞ்சிருக்காங்கன்னா மை மூலியமாக தேய்ச்சியோ நம்ம வர வைக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன்னு, ஒரு ஆண் இருக்காங்க லவ்வர், அவங்க தலைமையில் அப்ளை பண்ணாலும் அவங்க வசியமாவாங்க. அதே மையை அவர் வச்சுட்டு போய் அவங்கள பார்க்கணும், பார்த்தாலுமே வசியமாவாங்க.